இந்த சத்ருவானவன் நம்மை அளவுக்கு அதிகமா தூண்டி எல்லாத்து மேலயும் ஆசை வச்சு நம்மள அப்படியே படுகுழியில தள்ளி மரணத்துக்குள்ள தள்ளி மண்ணு போட்டு மூடிட்டு அவன் பாட்டு சிரிச்சு நிற்பான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவே நீ இஷ்டப்படுறதை போல உன் கையில் என்னுடைய பிள்ளைகளை நான் கொடுக்க கூடாதபடிக்கு. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? நீ எவ்வளவு ஆசைப்படு. ஆமென். ஆண்டவர் சத்ரு கிட்ட சொல்றது என்ன? நீ எவ்வளவு ஆசைப்படு என் பிள்ளைய, ஆனா உன் இஷ்டத்துக்கு என்னுடைய பிள்ளையை நான் உன்னுடைய கரத்துல கொடுக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சத்துருவுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலையை உயர செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்புக்கொடாமல். ஆமென். அவன் ஆசைப்படுவான் நீ தப்பு செய்யணும்னு, ஆனா அவன் இஷ்டத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைய விட மாட்டேன். ஏன் என்று சொன்னால் என்னை விசுவாசிக்கிற உண்மையான விசுவாசின்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? நீ எல்லாம் நேசிக்கிறது எதுக்காக தெரியுமா? தீங்குல தள்ளுறதுக்கு. ஆமென். நான் நேசிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆமென். நித்தியத்திற்கும் அவர்களை என்னோடு கூட வைத்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நேசிச்சு, ஆண்டவர் சொல்வாரு, நீ நேசிச்சு என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய விசுவாசிகளுடைய சரீரத்தை பாழாக்குற. ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய பிள்ளைகளின் சரீரத்தை பரிசுத்தப்படுத்த என்னுடைய சரீரத்தையே நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆகையால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல தீங்கு நாளிலே நம்மை விடுவிக்க, துஷ்டனுடைய கைக்கு, ஆமென், நம்முடைய சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், அண்ட சராசங்களையும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத இடத்துல இருந்து எல்லா செராபீன்களும் கேராபீன்களும் தூதர்களும் அவரை போற்றி துதிச்சு இருந்த அந்த இடத்தை விட்டு நம்மை நேசித்ததின் ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்து தன்னை தானே அர்ப்பணித்து நம்மை தீங்கிலிருந்து விடுவித்து அந்த சத்ருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவையிலே நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா.